ஜியோல வந்து 61 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5G அப்கிரேட் பிளான் வந்து இருக்குது. அந்த 61 ருபீஸ் 5G அப்கிரேட் பிளானோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பற்றியான ஃபுல் விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜியோவில் இருக்கக்கூடிய 5G அப்கிரேட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61 ரூபாய். 61 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்கோட வேலிடிட்டி வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிளான் வந்து போட்டு வச்சுருக்கணும். இந்த பிளானுக்கு நம்ம டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெய்லி டேட்டா இருக்கக்கூடிய ஒரு பிளான் நம்ம வந்து போட்டிருக்கணும். அப்படி போட்டிருக்கிறப்ப இந்த ஒரு பிளான் நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி வந்து பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளான் வந்து ஆக்டிவ் வந்து ஆகும். அந்த ஓல்டு பிளான் வந்து எவ்வளோ நாள் இருக்குதோ ஸோ அந்த பிளான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளானோட வேலிடிட்டி வந்து இருக்கும். இதோட டோட்டல் டேட்டா பார்த்தீங்கன்னா 6 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோவில் வந்து அன்லிமிட்டடான ட்ரூ 5G உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜியோவில் வந்து 239க்கு ரீசார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜியோவில் இருக்கக்கூடிய அன்லிமிட்டட் ஃப்ரீ 5G பார்த்தீங்கன்னா வந்து கிடைச்சிடும். பட் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. 119, 149, 179, 199, 209. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து உங்களோட ஃபோன் வந்து 5G ஃபோனாக இருந்து உங்கள் ஏரியாலலாம் 5G கிடச்சி இதெல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 239 கீழே ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5G வந்து கிடைக்காது. இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பிளான்ஸு, இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5G வந்து கிடைக்காது. அப்படி இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க ஆனாலும் நீங்கள் வந்து 5G வந்து யூஸ் பண்ணணும், அந்த அன்லிமிட்டட் ஃப்ரீ 5G உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பிளானுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இந்த ஒரு பிளானுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடான 5G பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5G பார்த்தீங்கன்னா வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு பிளானில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஜியோவில் வந்து அன்லிமிட்டட் ஃப்ரீ 5G உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 239க்கு ரீசார்ஜ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளான்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. உங்களுக்கு அன்லிமிட்டடான 5G பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களோட ஃபோன் 5G இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும். அன்லிமிட்டடாக நீங்கள் 5G பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு வேளை நீங்கள் அது கீழே இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்போது உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது இந்த 61க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்லிமிட்டட் 5G பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிடும். நீங்கள் அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து 5G வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.